வணக்கம், வெல்கம் டு மார்க்கெட் சென்ஸ் தமிழ். நான் உங்கள் ராகுல். இன்னைக்கு இந்த வீடியோல ஆதித்யா பிர்லால இருந்து ஆக்டிவ் யுவா அண்ட் ஆக்டிவ் ஒன் மேட்ச் அப்படிங்கிற ப்ராடக்டோட கம்பேரிசன். நிறைய பேர் கன்சல்டிங் கால்ல இந்த எந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க. இந்த வீடியோல ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸை கம்பேர் பண்ணி பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ், அவரோட ப்ரீமியம்ஸ் எந்த மாதிரி இருக்கு அண்ட் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பத்தியும் டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு பையிங் டிசிஷன் எடுக்கிறது கூட இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இப்ப நம்ம கம்ப்ளீட்டா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, இன்கர்ட் கிளைம் ரேஷியோ, கம்ப்ளைண்ட் வால்யூம்ஸ், நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே டீசெண்டா இருக்கு. பொறுத்த வரைக்கும் நான் எப்பவும் சொல்றதா, நீங்க இருக்கிற டவுன் சிட்டியில நீங்க அட்மிட் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த பர்டிகுலர் கம்பெனி கூட டைப்ல இருக்கிறாங்களா அப்படிங்கறது நீங்க செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ளைண்ட் வால்யூமை பொறுத்த வரைக்கும் இவங்களோட காம்பேட்டிவ் ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸ் கம்பேர் பண்ணும்போது இவங்க ஒரு டீசென்டான கம்ப்ளைண்ட் வால்யூம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் இது பத்தாது, இன்னும் ஃபர்தரா அவங்க கம்மி பண்ணணும், ஃபியூச்சர்ல கம்மி பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம நம்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பையிங் டிசிஷன் எடுக்கிறதுக்காக ஒரு டூலா இருக்குமே தவிர கண்டிப்பா ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாலிசி ப்ரௌச்சர்ஸ், வேர்டிங்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் ரேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா ஒரு ஐஆர்டிஏ சர்டிஃபைட் அட்வைசர் கிட்ட கன்சல்டிங் எடுத்தீங்க. உங்க யாருக்காச்சும் கன்சல்டிங் தேவை, லைஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா தாராளமா எங்களை கான்டாக்ட் பண்ணி எங்க சர்வீஸ் எடுத்துக்கலாம். எங்ககிட்ட ஒரு ஒண்டர்ஃபுல்லான டீம் இருக்கு. 100% ஆஃப்டர் பர்ச்சேஸ் சர்வீஸ் அசிஸ்டன்ஸ் எங்க சைட்ல நாங்க உங்களுக்கு கொடுப்போம். இப்போ வாங்க ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ் கம்பேரிசன் குள்ளாடி போலாம். கவரேஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஆதித்யா பிர்லா ஆக்டிவ் யுவால உங்களுக்கு 5 lakh ஸ்டார்ட் பண்ணி அன்லிமிட்டட் கவர் வரைக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் ஆக்டிவ் ஒன் மேட்ச்ல 5 lakh ஸ்டார்ட் பண்ணி 2 crore வரைக்கும் கொடுக்குறாங்க. மினிமம் அண்ட் மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாலிசிலையுமே மினிமம் நீங்க 18 years கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அடல்ட்டா, அப்பதான் வந்து பாலிசி குள்ளாடி என்ட்ரி ஆக முடியும். அண்ட் மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜ் லிமிடேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆதித்யா பிர்லால 40 அப்படிங்கிறது இது வந்து மேலுக்கு மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு ஃப்ளோட்டர் பாலிசியில் உள்ளாடி வராங்கன்னா மேல் வந்து ஏஜ் 40 குள்ளாடி இருந்தா, ஒய்ஃப் வந்து ஒரு 36 ஏஜுக்குள்ளாடி இருந்தா தான் பாலிசியில கொட்டேஷன்ஸ் ஜெனரேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆக்டிவ் ஒன் மேட்சை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எந்த லிமிட்டுமே கிடையாது. சைல்டா இந்த பாலிசிஸ்குள்ளாடி என்ட்ரி ஆகணும்னா மினிமம் வந்து 91 days கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் ரெண்டு பாலிசிலையுமே. மேக்ஸிமம் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் யுவால 25 ஆக்டிவ் ஒன் மேட்ச்ல வந்து 30 இருக்கு. ஸோ நீங்க 91 days கம்ப்ளீட் பண்ண அப்புறமா அந்த மேக்ஸிமம் லிமிட்டுக்குள்ளாடி எப்போ என்ட்ரி ஆனாலும் மேக்ஸிமம் ஆக்டிவ் யுவால வந்து நீங்க 25 வயசு வரைக்கும் ரினியூ பண்ணிட்டு சைல்டாவே கண்டினியூ பண்ண முடியும். அண்ட் ஆக்டிவ் ஒன் மேட்ச்ல 30வது வயசு வரைக்கும் நீங்க சைல்டாவே ரினியூ பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி போக முடியும். யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாலிசிலையுமே இன்பில்ட்டா ரெண்டு ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஆக்டிவ் யுவால யுவா கிரெடிட் அண்ட் யுவா ரீலோட் அப்படிங்கிறதும், ஆக்டிவ் ஒன் மேட்ச்ல சூப்பர் ரீலோட் அண்ட் சூப்பர் கிரெடிட் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுக்காங்க. இது வந்து நம்ம டீடைல்டா போனஸ் அண்ட் ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோட் ஆம்புலன்ஸுக்கு வந்து ஆக்டிவ் யுவால 5,000 per ஹாஸ்பிட்டலைசேஷன் கொடுக்குறாங்க. அந்த லிமிட் வந்து உங்களுக்கு ஆக்டிவ் ஒன் மேட்ச்ல கிடையாது. அப் டு சம் இன்ஷூர்ட் கவர் கொடுக்குறாங்க. ஏர் ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் யுவால அப் டு சம் இன்ஷூர்ட் கொடுக்குறாங்க. பட் ஆக்டிவ் ஒன் மேட்ச்ல ஏர் ஆம்புலன்ஸ் கவரேஜ் உங்களுக்கு கிடையாது. ரூம் ரெண்ட் லிமிட், ஐசியூ லிமிட், டொமிசிலரி ட்ரீட்மெண்ட், டே கேர் ட்ரீட்மெண்ட், மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் ரொபோட்டிக் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாலிசிலையுமே எந்த லிமிட்டுமே கிடையாது. அப் டு சம் இன்ஷூர்ட் கவர் ஆயிடும். ஏன்னா ரெண்டுமே ஒரு காம்ப்ரஹென்சிவ் ப்ராடக்ட்ஸ். இப்போ போனஸை பத்தி பார்த்துடலாம். இப்போ போனஸ் வந்து ரெண்டு ப்ராடக்ட்லயும் டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல கொடுக்குறாங்க. ஆக்டிவ் யுவால வந்து யுவா கிரெடிட்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து கிளைம் பண்ணாலும் பண்ணாம இருந்தாலும் உங்களுக்கு 100% போனஸ் கொடுக்குறாங்க. அந்த போனஸ் வந்து மேக்ஸிமம் அப் டு 10 times வரைக்கும் போகலாம். தட் மீன்ஸ் நீங்க 10 லட்ச ரூபாய் கவர் எடுக்கிறீங்கன்னா நீங்க ரெனியூ பண்ணிட்டே போகும்போது மேக்ஸிமம் அப் டு 1 crore வரைக்கும் உங்களோட போனஸ் மட்டுமே அக்யூமுலேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதான் வந்து இவங்க யுவா கிரெடிட் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே வந்து சூப்பர் கிரெடிட்ல வந்து 100% போனஸ் கொடுக்குறாங்க, கிளைம் பண்ணாலும் பண்ணாம இருந்தாலும். பட் அந்த மேக்ஸிமம் லிமிட் இருக்கு இல்லையா, அதை வந்து 5 times தான் அவங்க கொடுக்குறாங்க. தட் மீன்ஸ் 10 லட்ச ரூபாய் கவர் எடுக்கிறீங்கன்னா 50 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களோட போனஸ் மட்டுமே அக்யூமுலேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரிஸ்டோரேஷன் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் யுவா ரீலோட் அண்ட் சூப்பர் ரீலோட் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல வந்து ரெண்டு ப்ராடக்ட்லயும் அந்த ஃபீச்சரை கொடுக்குறாங்க. பட் அவங்களோட ஒர்க்கிங் வந்து ரெண்டுமே சேம் தான். அன்லிமிட்டட் டைம்ஸ் வந்து உங்களுக்கு ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் ஒர்க் ஆகும். அந்த அன்லிமிட்டட் டைம்ஸ் ரீஸ்டோர் ஆன பெனிஃபிட்டை சேம் டிசீஸ்க்கோ இல்லை டிஃப்ரெண்ட் டிசீஸ்க்கோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் முடியும். ரீஃபில்லும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேஸ் அமென்ஸோட பார்ஷலா யூஸ் பண்ணாலும் இல்லை ஃபுல்லா யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ரீஃபில் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 10 லட்ச ரூபாய் கவர் எடுத்திருக்கீங்க, அது ஒரு 2 லட்ச ரூபாய் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பார்ஷியலா யூஸ் பண்றது அர்த்தம். அந்த 10 லட்ச ரூபாய் நீங்க செலவு பண்ணீங்க அப்படின்னா அது ஃபுல்லா யூஸ் பண்றது அர்த்தம். எதுவா இருந்தாலும் நீங்க டிஸ்சார்ஜ் ஆனோன்னா ரீஃபில் ஆயிடும். இந்த ரீஃபில் அப்படிங்கிறது அன்லிமிட்டட் டைம்ஸ் 1 yearல கொடுப்பாங்க. அந்த ரீஸ்டோர் ஆன அந்த சம் இன்ஷூர்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க சேம் டிசீஸுக்கோ இல்லை மல்டிபிள் டிசீஸுக்கோ அந்த ஃப்ளோட்டர் பாலிசியில் யார் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட்ல வந்து இந்த ரெண்டுமா இருக்கு, சூப்பர் கிரெடிட் அண்ட் சூப்பர் ரீலோட், யுவா கிரெடிட் அண்ட் யுவா ரீலோட். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா அட்ராக்டிவா இருக்கு. பட் ஆக்டிவால ஸ்லைட்லி உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஓபிடி வந்து ரெண்டு பாலிசிலுமே இருக்கு, வித் லிமிடேஷன்ஸோட வரும். அது நீங்க வந்து ரைடர் ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து டீடைல்டா நான் வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் ரிவ்யூ வீடியோல டிஸ்கஸ் பண்ணிடுறேன். அதோட லிங்க்ஸ் வந்து ஐ பட்டன்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணிங்க தேவைப்படுறவங்க. டென்டல் பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி அண்ட் ஆக்சிடென்ட் டைம்ல வந்து மெடிக்கலி தேவை அப்படின்னா அந்த டைம்ல
உங்களுக்கு டென்டல் கவர் ஆகுமே தவிர ஜெனரலாக நம்ம ஓபிடியாக போயிட்டு இந்த ரூட் கனல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உங்களுக்கு டென்டல் கவர் ஆகாது இந்த பாலிசியில். ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாலிசிலையுமே 90 and 180 days உங்களுக்கு கவர் வந்துருது. கன்சூமர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாலிசிலையுமே இன்பில்ட்டாக அவங்க கொடுக்குறாங்க. மெட்டர்னிட்டி கவர் வந்து ஆக்டிவால இருக்கு. உங்களுக்கு வேர்ல்டு வைடு கவர் வரைக்கும் நீங்கள் இந்த பாலிசி எடுக்க முடியும். பட் இது ஆப்ஷனல் ரைடர் தான், தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம். பட் ஆக்டிவ் ஒன் மேட்ச்ல அந்த மெட்டர்னிட்டி ரைடர் எதுவுமே கிடையாது. ஆனுவல் ஹெல்த் செக்அப் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாலிசியும் உங்களுக்கு வருது, பட் லிமிடேஷன்ஸோட வருது. அண்ட் வெல்னஸ் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாலிசியை கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது தட் மீன்ஸ் சடன் ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவாங்க, கேலரிஸ் கம்மி பண்ண சொல்லுவாங்க. அதை ரெகுலராக நீங்கள் வந்து ஸ்மார்ட் வாட்ச் மூலமாக அவங்க கொடுக்குற அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணும்போது நீங்கள் கோல் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 100% வரைக்கும் ரெண்டு பாலிசிலுமே நீங்கள் ரினியூவல் டைமில் டிஸ்கவுண்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிறது இது ரெண்டு பாலிசிலையுமே ஒரு பாசிட்டிவான விஷயம். இப்போ யூஸ்ஃபுல் ட்ரைடர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஆக்டிவால இருக்கிற முக்கியமான பாசிட்டிவான விஷயம், உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்குன்னா அதுக்கு நீங்கள் 2 வருஷம் வெயிட் பண்ணால் போதும். பட் இண்டஸ்ட்ரியில் மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு 3 year வெயிட்டிங் பீரியட் போடுவாங்க. அந்த 2 year வெயிட்டிங் பீரியட் நீங்கள் வந்து 1 year வெயிட்டிங் பீரியடாக கம்மி பண்ணிக்க முடியும். அதாவது எக்ஸிஸ்டிங் டிசீஸுக்கு இல்லை ஸ்பெசிஃபிக் டிசீஸ் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதாவது ஸ்லோ க்ரோயிங் டிசீஸ் சொல்லுவாங்க. ஹெர்னியா, வெரிகோஸ், கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறது அண்ட் கிட்னி ஸ்டோன், இதெல்லாமே வந்து ஸ்லோ க்ரோயிங் டிசீஸ் கேட்டகரியில் வரும். அதை ஸ்பெசிஃபிக் சொல்லுவாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் வர டிசீஸ் வந்து ஜெனரலாக 2 year வெயிட்டிங் பீரியட் போடுவாங்க. அதையும் நீங்கள் வந்து 2 yearல இருந்து 1 year வெயிட்டிங் பீரியடை கம்மி பண்ணிக்க முடியும். இது வந்து ஆக்டிவ் யுவால. ஆக்டிவ் ஒன் மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் டிசீஸுக்கான 3 year வெயிட்டிங் பீரியடை 2 year கம்மி பண்ணிக்க முடியும், இல்லை 1 year கம்மி பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்லோ க்ரோயிங் டிசீஸ்க்கான வெயிட்டிங் பீரியடை 2 yearல இருந்து 1 year கம்மி பண்ணிக்க முடியும். பிளஸ் வந்து குரோனிக் கேர் அப்படிங்கிற ஒரு ரைடர் வந்து ஆக்டிவ் ஒன் மேட்ச்ல இருக்கு. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்ரெடி ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிக்ஸ், ஹைப்பர்லிபிடிமியா, சிஓபிஎஸ், ஒபிசிட்டி, கொரோனரி ஆர்டரி டிசீஸ், ஆஸ்துமா இருக்கு அப்படின்னா அதோட வெயிட்டிங் பீரியட் இப்போ ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குன்னா 3 வருஷம் வெயிட்டிங் பீரியட் போடுவாங்க. அதை வந்து கம்மி பண்ணி ஃபர்ஸ்ட் டேல இருந்தே உங்களுக்கு கவர் கிடைக்கிற மாதிரி பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான கவருக்கு பேர் வந்து குரோனிக் கேர் அப்படிங்கிற ரைடர். அது தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கம்பேரிட்டிவ்லி ஆக்டிவா கம்பேர் பண்ணும்போது பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன். இந்த ப்ரீமியம்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துலாம். ப்ரீமியம்ஸை பொறுத்தவரை நான் 2 எக்ஸாம்பிள் வந்துருக்கேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஹஸ்பண்ட் 33 years old, ஒய்ஃப் 29 years old, கிட் 3 years old. செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து ஹஸ்பண்ட் 63 years old, ஒய்ஃப் வந்து 58 years old. ஸோ வந்து எல்டர்லி கப்பல். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 ப்ராடக்ட்லையும் நான் உங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட சிமிலர் தான் வருது. பட் ரெண்டாவது எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் யுவால உங்களுக்கு வந்து கொட்டேஷன் தர முடியாது. ஏன்னா 40 வயசுக்கு மேலே அவங்க கவர் கொடுக்கல, அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கு. பட் வந்து ஆக்டிவ் ஒன் மேட்ச் அதை அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கான ப்ரீமியம் என்ன அப்படிங்கிற நான் ஸ்கிரீனில் கொடுக்குறேன். இப்போ ப்ரீமியம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ வாங்க கன்க்ளூஷனுக்கு போகலாம். இப்போ இதில் எந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து எந்த ஏஜ் பிராக்கெட்டில் வர்றீங்க அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு யங் ஏஜில் இருக்கிறீங்க, ஒரு யங் அடல்ட் மேரிடு கப்பலாக இருக்கிறீங்க, இப்போ புதுசாக மேரிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆக்டிவா நல்லா இருக்கும். இன்கேஸ் நீங்கள் 40 வயசுக்குள்ளாடி இருந்தால் கூட ஆக்டிவா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு மெட்டர்னிட்டி கவர் அது கூட வருது, தேவையான நீங்கள் மெட்டர்னிட்டி எடுத்துக்கலாம், அது ஒரு விஷயம். அண்ட் போனஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து 10 times வரைக்கும் ஒரு போனஸ் வந்து அக்குமுலேட் பண்ணுற அலோவ் பண்ணுறாங்க. அதுவும் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா நான் வந்து இந்த ஆக்டிவால பார்க்குறேன். அண்ட் ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்குன்னா அதுக்கான வெயிட்டிங் பீரியடும் 2 years இருக்கு. கண்டிப்பாக 40 வயசுக்குள்ளாடி இருக்கிறவங்களுக்கு பெருசாக ஒரு குரோனிக் இல்னஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இன்கேஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த வெயிட்டிங் பீரியட் வந்து ஜெனரல் பாலிசியில் 3 வருஷம் போடுவாங்க, இதில் வந்து 2 வருஷம் தான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்குமே இந்த பாலிசி வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்டிவ் ஒன் மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த போனஸ் வந்து ஒரு நெகட்டிவாக இருந்தால் கூடியும் அவங்க வந்து குரோனிக் கேர் அப்படிங்கிற ஒரு ரைடர் கொடுக்குறாங்க. அதில் லிஸ்ட் பண்ணியிருக்கிற டிசீசஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு டே 1லேருந்து கவர் கிடைக்கிற மாதிரி பண்ண முடியும். அண்ட் நீங்கள் 40 வயசு மேலே போயிட்டீங்க, ஆதித்யா பிர்லாவில் வந்து ஒரு ப்ராடக்ட் வேணும். ஒரு ஆதித்யா பிர்லாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் வந்து வேல்யூ ஃபார் மணி. ஏன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனி, பெர்ஃபார்மன்ஸும் மோசம் கிடையாது, ப்ராடக்ட்டுமே ஒரு காம்ப்ரஹென்சிவான ப்ராடக்ட், அந்த மாதிரி ப்ராடக்ட். ஸோ அது வந்து ஆக்டிவ் ஒன் மேட்சாக இருக்கும். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ரெக்கமெண்டடான ப்ராடக்ட். நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யங் ஏஜில் இதை பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு மெட்டர்னிட்டி கவர் வந்து ரைடர் அவைலபிலிட்டி கிடையாது. அண்ட் போனஸுமே 5 times தான் வந்து உங்களுக்கு அக்யூமுலேட் பண்ண முடியும். இது 2 நெகட்டிவ் தவிர்த்து நீங்கள் வந்து 40 வயசு மேலே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாலிசியில் எந்த ஒரு இஷ்யூ இல்லை, நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ரிசர்ச் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.